Hello guys, welcome back to Peak Time Learners. இந்த வீடியோவில் 26th August 2024 கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸ்டார்டிங் எஸ்எஸ்சி பிஎஸ்சி அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் அவங்களுக்கு எந்தெந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் அண்ட் அதை எந்தெந்த டைமென்ஷன்ஸ்லாம் படிக்கணும் அப்படிங்கிறதே வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்பேஸ் ஜோன் இந்தியா மார்டின் குரூப் கூட கொலாபரேட் பண்ணி இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ரீயூசபிள் ஹைப்ரிட் ராக்கெட் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க ஃப்ரம் சென்னை. அண்ட் இந்த ராக்கெட்டோட பேர் ரூமி 1. Space Zone India in collaboration with Martin Group has launched India's first reusable hybrid rocket Rumi 1 from Chennai. செகண்ட் ஒன், வேலாயுதம் ஸ்ரீனிவாசுலு. இவங்க வந்துட்டு ஒரு எமினன்ட் ஆர்டிஸ்ட், திருப்பதி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து உள்ள ஒரு ஆர்டிஸ்ட். இவங்களை இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆன் தி குளோபல் ஸ்டேஜ். நெக்ஸ்ட் ஒன், குஜராத் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்துட்டு ஒரு இன்னோவேட்டிவ் கேம்பெயின் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எதுக்காகனா பிளாஸ்டிக் பொல்யூஷன்லாம் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறதுக்காக, லிமிட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு இன்னோவேட்டிவ் கேம்பெயின் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. காசாவில் ஆஃப்டர் 25 இயர்ஸ் இப்போது ரீசெண்டாக ஒரு போலியோ கேஸ் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த போலியோ பேஸ் பண்ணி நம்ம எக்ஸாம்ஸ்லலாம் கொஷின்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிகாஸ் ரீசெண்ட்லி இந்த போலியோ வந்துட்டு நிறைய நியூஸஸ்லாம் வந்துட்டு கவர் ஆகிட்டுருக்கு. ஆகஸ்ட் 24 டெல்லியில் இந்தியன் இன்டர்நேஷ்னல் எம்எஸ்எம்இ ஸ்டார்ட் அப் எக்ஸிபிஷன் அண்ட் கான்ஃபரன்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. நேஷ்னல் ஐ டொனேஷன் ஃபோர்ட் நைட் இஸ் செலிப்ரேட்டட் எவ்ரி இயர் இன் இந்தியா பிட்வீன் 25th August to 8th September. அப்போ இவ்வளோ தான் இன்றைக்குள்ள நியூஸ் பேப்பரில் உள்ள இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க யாருக்காவது ஹிந்து இ பேப்பர், டெல்லி எடிஷன், இன்டர்நேஷ்னல் எடிஷன், சென்னை எடிஷன் அண்ட் திருவனந்தபுரம் எடிஷன் இந்த பேப்பர்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு காண்டாக்ட் பண்ணால் போதும். அஃபோர்டபுள் ரேட்டில் தான், பெர் மந்த் 30 rupees தான். அண்ட் இந்த 30 rupeesல ஹிந்து இன்டர்நேஷ்னல் எடிஷன் அண்ட் டெல்லி ஒரு லோக்கல் எடிஷன் ஏதாவது கிடைக்கும். அண்ட் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரும் வந்து கிடைக்கும். யாருக்காவது நியூஸ் பேப்பர் வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வந்துட்டு காண்டாக்ட் பண்ணால் போதும். அண்ட் 5 days ட்ரையலும் இருக்குது. 5 days ட்ரையல், அதுக்கப்புறமா பெர் மந்த் 30 rupees வச்சு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் அவங்களுக்கு எந்த டைமென்ஷன்ஸில் படிக்கணும்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து எடிட்டோரியல் பேஜில் உள்ளது. நியூ ஏஜ் கேட்வே டிவைசஸ், அதை பேஸ் பண்ணி உள்ளதா தி லேட்டஸ்ட் ஹெல்த் த்ரெட். நியூ ஏஜ் கேட்வே டிவைசஸ்னால் இல்லை என்னெல்லாம் வரும்னா சிகரெட்ஸ், வேப்பிங் பென்ஸ், எலக்ட்ரானிக் நிக்கோட்டின் டெலிவரி சிஸ்டம்ஸ், ஹீட் நாட் பர்ன் அண்ட் அதர் ஹீட்டட் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ், இதெல்லாம் தான் நியூ ஏஜ் கேட்வே டிவைசஸ்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சிகரெட்ஸ் அதுக்குள்ளே ஆல்டர்னேட்டிவ்ஸ் தான். இதை வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இது வந்துட்டு சிகரெட்ஸ்குள்ளே ஆல்டர்னேட்டிவ்ஸ். யாராவது இப்போ சிகரெட்ஸுக்கு அடிக்டிவாக இருந்திருந்தாங்கன்னா இதை யூஸ் பண்ணால் அதோட யூசேஜ் வந்து குறையும் அப்படிலாம் சொல்லிட்டு தான் இதை வந்துட்டு கொண்டு வந்தது. பட் ஒன் செட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஹெல்த்தியர்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் இது வந்துட்டு நார்மலி இருக்கிற சிகரெட்ஸ் அந்த ப்ராடக்ட்ஸை விடையே இந்த நியூ ஏஜ் கேட்வே டிவைசஸ் வந்துட்டு ரொம்பவே ஹெல்த்துக்கு டேஞ்சரஸ் ஆனது. இதுலேருந்து நமக்கு அடிக்டிவ் டெண்டன்சிஸ் வரலாம், ஃபிசிக்கல் இம்பேக்ட்ஸ் இருக்குது, மென்டல் இம்பேக்ட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. அண்ட் நமக்கு மெயின்ஸ்லையும் இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு நியூ ஏஜ் கேட்வே டிவைசஸ்னால் என்ன, அதோட டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் என்ன, அதை எதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, இது எல்லாமே படிக்கணும். அண்ட் இந்தியாவில் வந்துட்டு இந்த நியூ ஏஜ் கேட்வே டிவைசஸை 2019 பேன் பண்ணிட்டாங்க. அண்ட் இதுக்குள்ளே இப்போ வந்துட்டு இது யூஎஸ் பேஸ் பண்ணி உள்ள ஆர்டிக்கல் தான். யூஎஸில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது வந்துட்டு வாட் ஹேப்பன்ஸ் வென் எ போர்ட்ரேட் ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவ் டர்ன்ஸ் அவுட் டு பி மோர் டேஞ்சரஸ் தேன் தி ஒரிஜினல். இதான் இந்த ஆர்டிக்கலில் இருக்கிற ஸ்டார்டிங் சென்டென்ஸ், ஒரு கொஷின் மாதிரி. அண்ட் இது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு சென்டென்ஸ் வச்சு நம்ம நிறைய பாயிண்ட்ஸ் வந்துட்டு கொண்டு வரலாம். ஸோ மெயின்ஸ் எக்ஸாமுக்கு நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு இந்த ஆர்டிக்கல் படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ்னால் நியூ ஏஜ் கேட்வே டிவைசஸ்னால் என்னன்னே தெரியாது. ஸோ இந்த ஆர்டிக்கல் படித்து அதில் இருக்க டிவைசஸ் என்ன, அதுக்குள்ள டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, இது எல்லாமே வந்துட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கிள் வந்துட்டு கிளாசிக்கல் லாங்குவேஜ் பேஸ் பண்ணி உள்ளது. அது பேஜ் நம்பர் 12 இருக்குது. நியூஸ் பேஜில் இருக்கிற ஒரு ஆர்டிக்கிள் தான். அண்ட் கிளாசிக்கல் லாங்குவேஜ் பேஸ் பண்ணி உள்ளது. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த டாபிக் நம்ம படிக்கும்போது கிளாசிக்கல் லாங்குவேஜ்னால் என்ன, இந்தியாவில் வந்துட்டு எத்தனை கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இருக்குது, ஒரு லாங்குவேஜ் கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆகணும்னா அதுக்குண்டான ரூல்ஸ் எல்லாம் என்ன, அப்புறம் கிளாசிக்கல் லாங்குவேஜுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ன, இதெல்லாமே வந்து நம்ம படித்து வச்சுருக்கணும். அண்ட் இப்போ ரீசெண்டாக ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. அந்த இஷ்யூ பேஸ் பண்ணி உள்ள
ஆர்டிக்கல் தான் வந்து இது. அப்போது நம்ம படிச்சிருக்க வேண்டியது கிளாசிக்கல் லாங்குவேஜ்னால் என்னெல்லாம் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இருக்குது, ஒரு லாங்குவேஜ் எப்படி கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆக முடியும், அதுக்குண்டான ரூல்ஸு, கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆனதுக்கப்புறமா நம்ம கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் இதெல்லாமே படிக்கணும். அப்போ இந்தியாவில் 6 கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இருக்குது. தமிழ், சான்ஸ்கிரிட், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் அண்ட் ஒடியா. இது 6 தான் இந்தியாவில் உள்ள 6 கிளாசிக்கல் லாங்குவேஜஸ். அப்போ ஒரு லாங்குவேஜ் வந்துட்டு கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆகணும்னா 4 கண்டிஷன்ஸ் இருக்குது. பட் சம் சிச்சுவேஷன்ஸில் இந்த 4 ரூல்ஸுமே வந்துட்டு கண்டிப்பாக இருக்கணும்னு இல்லை, ஏதாவது ஒரு 2 வந்துட்டு ட்ரூவாக இருந்தாலே போதும், கிளாசிக்கல் லாங்குவேஜை செலக்ட் பண்ணிடுவாங்க. சம்டைம்ஸ் 1 இருந்தாலே போதும், இல்லைனா 3, 4 வந்துட்டு வேணும். இருக்கிற பேசிக் அந்த 4 ரூல்ஸ் வந்துட்டு என்னெல்லான்னு பார்த்துடலாம். ஒரு லாங்குவேஜ் வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆகணும்னா அது வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்லி ஓல்டாக இருக்கணும். லைக் 1500லேருந்து 2000 இயர்ஸ் வரைக்கும் அது ஓல்டாக இருக்கணும். அப்போ தான் அந்த ஒரு லாங்குவேஜை நம்ம கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு சொல்ல முடியும். செகண்ட் ஒன், நம்ம ஓல்டாக ஏன்ஷியன்ட் டைமில் உள்ள லிட்ரேச்சர் ஒரு டெக்ஸ்ட் வந்து வேணும். வேல்யூபிள் ஹெரிட்டேஜாக, ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் வேல்யூபிள் ஹெரிட்டேஜாக பாதுகாத்து வச்சு அந்த ஒரு ஏன்ஷியன்ட் புக் ஒரு லிட்டரேச்சர் வந்து வேணும். தேர்ட் ஒன் வந்துட்டு லிட்ரஸி ட்ரெடிஷன் வந்துட்டு ஒரிஜினலாக இருக்கணும். நம்ம வேறு ஸ்பீச் கம்யூனிட்டி வேறு லாங்குவேஜ்லேருந்து கடன் வாங்கினதாக இருக்கக்கூடாது, ஒரிஜினலாக இருக்கணும். கிளாசிக்கல் லாங்குவேஜ் வந்துட்டு இப்போ மாடர்னாக இருக்கிற அந்த லிட்ரேச்சரை விட டிஸ்டிங்க்டாக இருக்கணும். நம்ம வந்துட்டு இப்படி இருக்கலாம், ஓல்டு சன்ஸ்கிரிட், மிடில் சன்ஸ்கிரிட், நியூ சன்ஸ்கிரிட்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஓல்டு நியூ அப்படின்னு டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். பட் ஓல்டுக்கும் நியூக்கும் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இருக்கணும். இது 3 தான் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக உள்ள ரூல்ஸு. மேபி இது 1 மட்டும் அவங்க செலக்ட் பண்ணலாம், இல்லைனா 2 ரூல்ஸு ஓகேவாக இருந்தால் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் அவங்க வந்துட்டு செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான். இனி 4th ரூல் வந்துட்டு த கிளாசிக்கல் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர் பீங் டிஸ்டிங் ஃப்ரம் மாடர்ன் லாங்குவேஜில் இருந்து கிளாசிக்கல் லாங்குவேஜுக்கு வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இருக்கணும். அப்போ தான் இதுக்கு வந்துட்டு செலக்ட் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன்ஸ் ஒரு லாங்குவேஜ் வந்துட்டு கிளாசிக்கல் லாங்குவேஜாக ஆயிடுச்சுன்னா அதுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் என்னெல்லான்னு பார்க்கலாம். எஜுகேஷன் மினிஸ்ட்ரியில் இருந்துட்டு அந்த லாங்குவேஜை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நிறைய ஹெல்ப்ஸ் வந்துட்டு வரும். லைக் ஆனுவலி 2 மேஜர் இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஸ்டடீஸ், அங்கேருந்து மற்ற சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு இந்த ஒரு லாங்குவேஜ் டிபார்ட்மெண்ட் செட்டப் பண்ண சொல்லி அங்கேருந்து நமக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் வரும். ஸோ ஒரு லாங்குவேஜ் கிளாசிக்கல் லாங்குவேஜாக மாறிடுச்சுன்னா அந்த லாங்குவேஜுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. ஓகே, இப்போ என்ன இஷ்யூ போயிட்டுருக்குன்னா 2020 ஒரு லோக்சபா இதில் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க, இந்த லாங்குவேஜை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இந்த லாங்குவேஜ் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ், நம்ம 6 கிளாசிக்கல் லாங்குவேஜ் இருக்குதுன்னு சொன்னோம்ல, அதில் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு மட்டும் 643 crore வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் பாக்கி இருக்கிற 5 லாங்குவேஜஸ்க்கும் 29 crores தான் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதர் லாங்குவேஜஸ்க்கு வந்துட்டு ஈவெண்ட்ஸ் எதுவுமே வந்து கண்டக்ட் பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் மணி இஷ்யூஸ். ஸோ இதில் வந்துட்டு தமிழ் இன்க்ளூட் ஆகாது, இந்த அதர் 4 லாங்குவேஜஸில் தமிழ் வந்து இன்க்ளூட் ஆகாது. சான்ஸ்கிரித்துக்கு 643.84 crores வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் பாக்கி இருக்கிற 5 லாங்குவேஜஸ்க்கும் சேர்த்து 29 crore தான் வந்துட்டு செலவு பண்ணியிருக்காங்க. இந்த தமிழ் அண்ட் சான்ஸ்கிரிட் தவிர பேலன்ஸ் உள்ள லாங்குவேஜஸ்க்கு வந்துட்டு ஈவெண்ட்ஸ் எதுவுமே கண்டக்ட் பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் மணி இஷ்யூஸ். இப்போ ஏதாவது ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஈவெண்ட்டோட செலவு எல்லாமே வந்துட்டு நம்மளால் தான் பார்த்துக்கணும். அண்ட் அதை கண்டக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அதுக்கு எவ்வளோ கோஸ்ட் ஆகிருக்கோ அதை வந்துட்டு நம்ம கைக்கு வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு இஷ்யூ தான். பிகாஸ் நமக்கு ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணினாலுமே வந்துட்டு அமௌண்ட் வேணும், நல்ல அமௌண்ட் இல்லாமல் நம்மளாலையும் பண்ண முடியாது. ஸோ அதனாலேயே இந்த 4 லாங்குவேஜஸ்க்கும் எந்த ஒரு ப்ரோக்ராம்ஸுமே வந்துட்டு நடத்த முடியல. வேறு ப்ராப்ளம்ஸ் என்னென்னா அண்டர் ஸ்டாஃப்டு, ஒர்க் பண்ண ஸ்டாஃப்ஸ் இல்லை, பட்ஜெட் இல்லை. அண்ட் அதனாலேயே வந்துட்டு ஒரு அவார்ட் ஷோஸ் ஒரு ப்ரோக்ராம்ஸுமே வந்துட்டு இவங்களுக்கு பண்ண முடியல. அண்ட் இதில் வந்துட்டு 99% ஆஃப் ருபீஸ் வந்து சான்ஸ்கிரித்துக்கு மட்டும்தான் கிடச்சிருக்கு. பாக்கி இருக்க 1% வந்து 5 லாங்குவேஜஸ்க்குனால் எந்த ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ்க்குமே பத்தாது, எந்த ஒரு ப்ரோக்ராம் பண்ணினாலுமே. ஸோ பாக்கி இருக்கிற லாங்குவேஜஸ்லாம் என்ன கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஆட்டோனமி வேணும் அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. அதான் இஷ்யூ போயிட்டுருக்கு, அதான் இந்த ஆர்டிக்கிள்லேயும் இருக்குது. ஸோ இந்த ஆர்டிக்கிள் பேஸ் பண்ணி கிளாசிக்கல் லாங்குவேஜ்னால் என்ன, இந்தியாவில் என்னெல்லாம் கிளாசிக்கல் லாங்குவேஜ் இருக்குது, அதுக்குள்ள ரூல்ஸு, பெனிஃபிட்ஸ் இதெல்லாமே வந்து படித்து வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் ஒரு ஆர்டிக்கிள் வந்துட்டு சோனோ லூமினன்ஸ் பேஸ் பண்ணி உள்ளது.
சோனோலுமினன்ஸ்னால் சவுண்டு வேவ்ஸு லைட்டு க்ரியேட் பண்ணுறது தான் சோனோலுமினன்ஸ். இந்த டாபிக் பேஸ் பண்ணி நமக்கு ப்ரிலிம்ஸில் கொஷின்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. சவுண்டு வேவ்ஸ் லைட்டு க்ரியேட் பண்ணுறது தான் சோனோலுமினன்ஸ். அண்ட் இது வந்துட்டு எப்போ நடக்கும்னா, நம்ம ஒரு கேஸ் பப்பிளை வந்துட்டு லிக்விடில் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறமா அதை கொலாப்ஸ் பண்ணுறப்போ தான் ஒரு பர்ஸ்ட் ஆஃப் லைட் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அதான் சோனோலுமினன்ஸ். அவ்வளோதான் இன்றைக்குள்ள இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிகல்ஸ். நமக்கு இந்த சயின்ஸ் பேஸில் உள்ள டாபிக்ஸ் எல்லாம் ப்ரிலிம்ஸுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணும்போது நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு ரீட் பண்ணிவிட்டு மட்டும் போங்க. அடுத்து அதை ப்ராக்டிஸ் ரீடிங் வந்துட்டு ஒரு ஹேபிட் ஆனதுக்கப்புறமா நியூஸ் பேப்பர் வந்துட்டு அனலைஸ் பண்ணுங்கள். அண்ட் அதில் வந்துட்டு என்னெல்லாம் படிக்கணும், நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்துட்டு என்னென்ன ஆர்டிகல்ஸ் படிக்கணுமோ அது மட்டும் படித்தா போதும். இல்லை எல்லாத்தையும் படித்தோன்னா நமக்கு வந்துட்டு டைம் வேஸ்ட் தான் ஆகும். அண்ட் இதில் இருக்க எடிட்டோரியல்ஸ், ஹிந்து நியூஸ் பேப்பர்ஸில் இருக்க எடிட்டோரியல்ஸ், ஹிந்து மட்டும் இல்லை, இந்தியன் எக்ஸ்பிரஸ் எடுத்தாலும் எல்லா நியூஸ் பேப்பர்ஸ்லேயே இருக்கிற எடிட்டோரியல்ஸ் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம எதை மிஸ் பண்ணாலும் இந்த எடிட்டோரியல்ஸ் மட்டும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா டெக்ஸ்ட் அண்ட் கான்டெக்ட்ஸ்லேயும் சம்டைம்ஸ் இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து இருக்கும், அதில் இருக்கிறதையும் படிக்கணும். அடுத்து சயின்ஸ் பேஸில் இருக்கிறதும் படிக்கணும். இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸுக்கு பிக் டைம் லேர்னர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.